வணக்கம் அன்பு உறவுகளே, உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் நல்லுறவுகளே, நான் உங்கள் ஏகே தாசன். இன்றைக்கு நாங்கள் சுளீரம் பதியிலே சோழியபுரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறப்பு பிரதேசத்திலே கண்ணைக்கோதி காக்கா பிள்ளையார் ஆலய தேர் திருவிழாவிலே கலந்து கொள்கின்றோம். இந்த ஈஸ்வர விநாயகர் பராளா ஈஸ்வர விநாயகர் புகழ்புத்த பழம்பெரும் பதி போத்துக்கேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் என்று சொல்லப்படுகின்ற அந்நியர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சிறப்புற்று திகழ்கின்றது. அந்நிய படைகள் வந்து இந்த ஆலயத்தை இடித்து அழித்து கைமாற்றாக இந்த ஆலய கற்களை கொண்டு சென்று சங்கானையிலே கோட்டை கட்டிய வரலாறு இருக்கிறது. அந்த வேளையிலே இதை நெருப்படுத்திய அந்நிய படை தளபதியை பறந்து காகம் அவருடைய கண்ணை கொத்தியதனாலே இந்த செயற்பாடு இடநிறுத்தப்பட்டது. அன்றிலிருந்து சுளீரம் பராளா ஈஸ்வர விநாயகர் கண்ணை கோதி காக்கா பிள்ளையார் என்று சிறப்புற்று நாமத்தோடு திகழ்ந்து வருகின்றார். அம்மா நாச்சியார் அம்மா இதைவிட வேறும் பல வரலாறுகளை இந்த ஒளிநாடாவிலே கூறிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் இதை முழுமையாக பார்த்தால் நாச்சியார் அம்மா யாழ் பல்கலைக்கழக முதுநிலை இந்திராகிரியத்துறை ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் அவர்கள் வரலாறு கூறுகின்றார். அதனை கேட்டுக்கொள்ளுங்கள். உள்ளங்களே, உலகமும் வாழுகின்ற தமிழ் உறவுகளை கண்டு கழித்து விநாயகர் பெருமான இஷ்ட சக்திகளை பெற்றேதும் பண்ண உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். ஏகே தாசன். அன்பு தரத்தனை நம்பி மகந்த இந்த ஆலயம் சாதாரணமான ஒரு ஆலயம் அல்ல. பன்னெடுங்காலமாக புகழ்பூத்த அருள் பாலிக்கின்ற பெரும் பேராலயம். இந்த ஆலயத்துக்கு போர்த்துகீசர் தங்களுடைய காலத்திலே வந்து இதை இடித்து தரைமட்டமாக்க விரும்பிய போது ஒரு காகமாக நின்று இந்த பிள்ளையார் காக்கா பிள்ளையார் கண்கத்தி பிள்ளையார் என்று பெயர் பெற்றவர். ஏனெனில் அந்த போர்த்துகீசர்களை இடித்து அழிக்க விடாமல் ஆலயத்தை அந்த காகமே பாதுகாத்த பெருமைக்குரிய பெரும் அருள் பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்திலே மிக அண்மை காலத்திலே எங்களுடைய இலங்கை இராணுவ படையினர் வந்து அட்டகாசம் செய்யும் பொழுது அப்பொழுதும் பெரும் அருள் நடந்தது. அவர்களாலே இங்கே தங்களுடைய அட்டகாசங்களை புரிய முடியாமல் அவர்களுடைய வாகனம் அந்த கடலுக்கு அண்மையிலே போய் புதைந்திருக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து பொங்கல் செய்து வழிபட்டுத்தான் அவர்களுடைய ஆலயம் நகர்ந்தது. இங்கே எத்தனையோர் பழைய காலத்திலே தங்களுக்கு ஏதாவது வருத்தம் துன்பம் என்றால் இந்த ஆலயத்திலே வந்து இதன் முன்றலிலே படுத்து தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி தங்களுடைய துன்ப நீக்கங்களை பெற்றதை பெரியவர்களினாலே இந்த ஆலயத்தை பற்றி வந்து
கொஞ்சம் அவருக்கு நல்ல மனம் மனம் அவரை ஒன்றும் தேவையில்லை. மனம் உண்மையாக வெள்ளையாக இருந்து விட்டால் அவர் இளைவனுக்கு சரி உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் அருள் கிடைக்கும். மாமலராய் அவருடைய மேனி நுழைந்தால் நோய்வாய் பற்றி அவர் எந்த நேரம் மரணத்தை சந்திக்கும் கொண்டு மூடியால் படுக்கையில கட்டமாக்கப்படும். அவர் இறக்கிற அந்த நோய் அவருக்கு தாக்காது. வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மலரால் நோக்கு உண்டாம் பெரிய விருப்பம் டிவியோ காவல்ல நோயற்ற வாழ்வு அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய செல்வம். அந்த நிகழ்ச்சினால் நோயில்லாமல்